வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமை நீங்கள் கஷ்டப்பட்டு புக் எடுத்து படிக்காமல் நம்மளோட ஒரு சில டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணி எப்படி நம்மளோட ஆஸ்பிரண்ட் எல்லாருமே இதுக்கு முன்னால் போஸ்டிங் வாங்கினாங்களோ அதே மாதிரி நீங்களும் போஸ்டிங் வாங்கிறதுக்கான 90 டேஸ் சேலஞ்சாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த 90 டேஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த 90 டேஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த சீரீஸில் நீங்கள் பே பண்ண போகிற 999 பேமெண்ட் இதை நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த 90 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேலஞ்சில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 90 டேஸ் சேலஞ்ச் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி 90 டேஸ் சேலஞ்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் பொது தமிழும் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷும் செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு புக்கை ரீட் பண்ணாமல் நம்ம தினமும் கொடுக்குற ஒரு சில டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸையும் கான்ஃபிடண்ட்டாக முடிச்சிடலாம். சமச்சீர் புக், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸில் கேட்கக்கூடியது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க்லேயே பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆயிடும். பொதுவாகவே எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போது இந்த 4 விஷயத்தை கட்டாயம் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும். இப்போ ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிளாஸ். ஸோ இப்போ இதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கதை, கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாமே புரியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புக்கு ரீட் பண்ணணும். ஸோ இப்போ புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, லாங்குவேஜ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40லேருந்து 50 புக்குக்கு மேலே. இது போய் இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய கேட்காங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் அப்படின்னா ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். 3ஆவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதை நோட்ஸ் எடுக்கணும். அடுத்து 4ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த 4ஐயும் கரெக்டாக எல்லாருமே இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நமக்கு மெயினாக எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீடியோவை பார்த்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்காது. கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதை ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு போடுறதும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எங்கே நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த புக்கை ரீட் பண்ணுறது. ஸோ புக் ரீட் பண்ண டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஸோ புக்கை ரீட் பண்ண டைம் இல்லை, நான் வீடியோவை பார்த்து கதையும் கான்செப்டையும் புரிஞ்சுக்கிடுவேன் கிளாஸை பார்த்து, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுவேன். இந்த 2 தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம இந்த 90 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் புக்கை ரீட் பண்ணுறதையே நம்ம தூக்கிட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளோட டாஸ்க்கை நீங்கள் அட்டன் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புக்கை ரீட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நம்ம டெய்லி டாஸ்க் கொடுப்போம். ஓகே, அப்போ நீங்கள் 2 விஷயம் பண்ண போகிறீங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பார்க்க போகிறீங்க. ஏன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கதையும் கான்செப்டும் தெரியாமல் நீங்கள் ஜஸ்ட்டு டாஸ்க் அட்டன் பண்ணுங்கள், டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா நீங்கள் குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தினமும் ஜிஎஸ் டாபிக், ஆப்டிடியூட், லாங்குவேஜ் இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கான வீடியோ நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த கதை என்ன, கான்செப்ட் என்ன இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்கும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்களோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருப்போம். இப்போ நம்ம சமச்சீர் புக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 210 லெசன் வரும். ஸோ நம்ம லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சமச்சீர் புக்கில் ஒரு 3லேருந்து 4 லெசன் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகும். ஸோ நீங்கள் முதல்ல வீடியோவை பார்த்து கான்செப்ட் கதை இதை புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா புக்கை ரீட் பண்ணாமையே டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கை அப்படியே நம்ம உங்களுக்கு டெஸ்ட்டாக கேட்டிருப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை கஷ்டப்பட்டு புக்கில் படித்து மனப்பாடம் பண்ணுறதை விட அதை நீங்கள் குவிஸாக அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்லாம் மறக்க மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டிக்கல் நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டிக்கல் 51 என்ன,
அது வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இது சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து ஒரு டெஸ்ட்டில் ஒரு குவிஸாக வந்து பார்க்கிங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்சர் தெரியாது. நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிடுவீங்க. நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் ரீடேக் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த 2 அட்டம்ப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து 3 அட்டம் 4 அட்டம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3-4 அட்டம்ப்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து குவிஸாக பார்க்கும்போது மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். அப்படி தானே நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்கோம். இந்த எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் சமச்சீர் புக்கை கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணுறத விட நீங்கள் அந்த லெசன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதை நீங்கள் மறுபடியும் ரீடேக் கொடுத்து பார்த்த கொஸ்டினே பார்த்த டேட்டாவே பார்த்து இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அப்படி தானே நம்ம அந்த கான்செப்டாக வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது நீங்கள் ரிப்பீட்டடாக மறுபடியும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 90 days சேலஞ்ச் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சமச்சீர் புக்கை ரீட் பண்ணுறதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எஃபெக்டிவாக இன்னும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து படித்து முடிக்க முடியும். இந்த 90 days சேலஞ்சுமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தினமும் சின்ன மைக்ரோ டாஸ்க் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் பிளான் நீங்கள் வந்து ஈஸியாக முடிக்க மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து டே 1 நீங்கள் ஜிஎஸ்சில் என்ன டாபிக் வந்து படிக்கணும், நீங்கள் டே 1 அது போக என்ன டாஸ்க்லாம் வந்து அட்டன் பண்ணணும். நம்ம டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். இப்போ ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்டிக்கிளுக்கு மட்டும் தனியாக ஒரு டாஸ்க்கு, இம்பார்ட்டன்ட் இயருக்கு மட்டும் தனியாக ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5-6 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ இதுக்காக ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நேஷ்னல் லீடர் ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, தந்தை பெரியார், அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் அம்பேத்கர் இந்த மாதிரி ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்களை சார்ந்த கொஸ்டின் அதிகமாக வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நேஷ்னல் லீடருக்காக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இது போக வந்து கம்ப்ளீட்டாக ஸோ சமச்சீர் புக்கில் 6லேருந்து 12th வரைக்கும் சிலபஸ் வைஸாக எல்லா லெசனும் வந்து கவர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் ஒரு டாபிக் வந்து இருக்கும். நம்ம அந்த டாபிக் கொடுத்துருவோம், அந்த டாப்பிக்கான வீடியோ கொடுத்துருவோம், அந்த டாபிக் எந்தெந்த லெசனெல்லாம் கவர் ஆகுதோ அதுக்கான லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்படி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். இப்படி வந்து ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட் டைம் வந்து குவிஸாக வந்து பார்க்கிங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் இயரையோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலையோ. ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா தெரியாது. நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக ஒரு 4 தடவை 5 தடவை 10 தடவை 20 தடவை இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப்பில் வந்து மறக்க மாட்டீங்க. ஸோ நம்ம அந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டாவையும் நம்ம வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்காகவும் சூப்பர் டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை தினமும் ரெகுலராக அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகே, இதான் இந்த 90 days பிளானு. இப்போ முதல்ல டே 1 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்சில் டாபிக் 1 வந்து கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கலை அன்றைக்கி வந்து 6 டைம் ரீடேக் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ 6 டைம் நீங்கள் வந்து ஆர்டிக்கலை மட்டும் அட்டன் பண்ணணும், ஆர்டிக்கல் டாஸ்க்கை. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இயர் டாஸ்க்கை 3 டைம். நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்கை எவ்வளோ டைம் வந்து அட்டன் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இப்போ 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லாங்குவேஜில் டாபிக் 1 இது போக நீங்கள் வந்து எல்லா டெய்லி டாஸ்க்கையும் ஸோ நம்ம வந்து டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஃபோல்டரே வந்து கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இயர், யூனிட் 5, 6, நேஷ்னல் லீடர், ஆர்டிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இந்த எல்லா டாஸ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டே 2ல் 3 டைம் நீங்கள் வந்து ரீடேக் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்சில் டாபிக் 1 அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்துட்டோம். இந்த டாபிக் 1 என்ன அப்படிங்கிற நம்ம இந்த ஷெடியூல்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் 1. ஸோ இந்த டாபிக் 1 சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 லெசனில் வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல டே 1ல் நம்ம இதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த 3 லெசன் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா வந்து போதும். ஸோ அந்த டெஸ்ட்டு கொஸ்டினையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் ரீடேக் கொடுத்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்சில் டாபிக் 1 டாபிக் 2 நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்னால் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டாபிக் 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதான் டாபிக் 1 டாபிக் 2 அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பொது தமிழ். இப்போ இது மாதிரி வந்து குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்காக நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நீங்கள் டாபிக் 1 டாபிக் 2 அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 90 டேஸில் நீங்கள் கஷ்டப்பட்டு புக் எடுத்து படிக்காமல் டாஸ்க் அட்டன் பண்ணியே எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். நம்மளுக்கு இந்த சேலஞ்சிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள்லேயே நம்ம வந்து சூப்பர் டாஸ்க் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த சூப்பர் டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக்கில் சிலபஸ் வைஸே நல்லா இருக்கோ அது ஃபுல்லாக சூப்பர் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் ஆயிரும். ஸோ சமச்சீர் புக்கு சிலபஸ் வைஸாக ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் எல்லா இம்பார்ட்டன்ட் நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சூப்பர் டாஸ்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த சூப்பர் டாஸ்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸை இதே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம வந்து 90 டேஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் பிளான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் என்ன டாபிக் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன டாஸ்க் வந்து அட்டன் பண்ணணும், அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கும், ஆப்டிடியூடுக்கு இருக்கும், லாங்குவேஜில் பொது தமிழுக்கு ஒரு 4 விதமான டாஸ்க் இருக்கும், அது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். இந்த 90 டேஸ் சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் ரேங்கர் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட் ரேங்கர் ரிவிஷன் சேலஞ்ச் இதை நம்ம வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டாப் லெவலில் எல்லா ரிவிஷனும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 90 டேஸ் சேலஞ்சை முடிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறத விட டாப் லெவல் ரேங்கு. ஸோ நீங்கள் டாப் 50க்குள்ளே டாப் 10க்குள்ளே எல்லாருமே வந்து வரணும். ஸோ நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவலாக ஸ்டேட் ரேங்கர் ரிவிஷன் சேலஞ்சு நம்ம இதை உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை யாருக்கு ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து யாரெல்லாம் 90 டேஸ் சேலஞ்சாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களோ நம்ம அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம இது வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபீஸ்லாம் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 90 டேஸாக முடித்த எல்லாருக்குமே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இந்த 90 டேஸ் சேலஞ்சாக நம்ம சொன்ன மாதிரி எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ வந்து அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 90 டேஸ் சேலஞ்ச் அப்போ வந்து 90 டேஸ் மட்டும் தான் வந்து வேலிடிட்டி இருக்குமா, 90 டேஸ்க்குள்ளே முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து 90 டேஸ் வந்து படிக்க முடியாது. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை வந்து வேறு ஏதோ முக்கியமான ஒர்க்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து வரலாம். ஸோ நம்ம இந்த 90 டேஸ் சேலஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வந்து 2 மாதம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 60 நாள் 90 டேஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு 60 நாள் அப்போ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 150 டேஸு நீங்கள் 150 நாளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 90 டேஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணலாம், ஒரு 2 நாள் நீங்கள் வந்து கேப் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எப்படி ஃபாலோ பண்ணாலுமே அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 150 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த 90 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து வேலிடிட்டி 150 டேஸ் ஆனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த 150 டேஸ் அப்படிங்கிறது இந்த ரீஃபண்ட் பாலிசிக்கான வேலிடிட்டி. ஆனால் வந்து இந்த 150 டேஸ்க்கு அப்புறமும்
365 நாள், அதாவது உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 இயர் வேலிடிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் எல்லா சேலஞ்சும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம், எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து இருக்கும். ஸோ இந்த ரீஃபண்ட் பாலிசிக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச டைம் வந்து ஒரு 150 டேஸு. ஸோ நீங்கள் வந்து 150 டேஸ்க்குள்ளே நம்ம சொன்ன இந்த 90 டேஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்கா இல்லையா அப்படிங்க நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கான டேஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 150 டேஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 150 டேஸ் வந்து ஆகிட்டு. ஸோ நீங்கள் 150 டேஸ் ஆகியும் நீங்கள் வந்து இந்த 90 டேஸ் சேலஞ்சே கம்ப்ளீட் பண்ணல, நான் வந்து 30 நாள் தான் படிச்சிருக்கேன், 40 நாள் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 150 டேஸ்க்கு அப்புறமும் ஸோ 365 டேஸ் வரைக்கும் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எல்லா சேலஞ்சையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் 150 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஃபண்ட் பாலிசிலாம் வந்து கிடையாது. ஸோ 150 டேஸ் வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீஃபண்ட் பாலிசி வந்து உண்டு. அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இந்த 90 டேஸ் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ட்ராக்கிங் ஷீட்டு நீங்கள் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த டாப்பிக்லாம் முடிச்சிருக்கீங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரெல்லாம் சீரியஸ் ஆஸ்பிரண்டோ, ஸோ வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமும் என்னையால் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி என்னையால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியும், நம்ம வந்து அவங்கள மட்டும்தான் பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ 100ல் 90 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக படிக்கிறவங்களாம் வந்து இருப்பாங்க. ஒரு 10 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சும்மா டைம் பாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 90 டேஸ் 150 டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டைம் பாஸ்க்கு ஜாயின் பண்ணாலுமே நம்மளோட டீம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வந்து கிளாஸ் எடுக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட்டு கொஸ்டின் நோட்ஸு ட்ராக்கிங் ஷீட் இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் வேண்டாம், ஸோ ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரண்ட் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து லிமிட்டடாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம்னா செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ராக்கிங் ஷீட்டில் வந்து சும்மா கூட வந்து நான் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லலாம். ஸோ நம்ம அதெல்லாம் ட்ராக் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதை கூட நம்மளால் பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களாலையும் ட்ராக் பண்ண முடியும், நம்மளாலையும் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 நாளில் 1867 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னா வந்து சீரியஸ் ஆஸ்பிரண்ட். ஸோ ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்க் வந்து அட்டன் பண்ணணும், நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வந்து அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சில ட்ராக்கிங் ஷீட்லாம் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஷீட் வந்து பிடிஎஃபாக கொடுப்போம். இதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நமக்கு வந்து சப்மிட் பண்ணணும். நான் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கேன், ஒன்றும் நான் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஃபோட்டோ எடுத்து ஸோ நம்ம அதை பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டு வச்சுட்டு டெய்லி என்னென்ன பண்ணியிருக்கீங்க இதை நமக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புவீங்க. நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து உண்மையாக ஃபில் பண்ணுறீங்களா, கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேக் எண்டில் நம்மளோட டேட்டா வச்சு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரீஃபண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி நமக்கு வந்து சீரியஸ் ஆஸ்பிரண்ட் மட்டும் தான் வந்து வேணும். ஸோ வந்து ரெகுலராக படிக்கிறவங்க, ஸோ வந்து ரெகுலராக டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுறவங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்கும் அப்படின்னாலுமே உங்களால் வந்து இந்த வீக் டேஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக படித்தாலுமே அதை டேலி பண்ணுற மாதிரி லீவ் நாளில் வீக் டேஸில் உங்களால் வந்து அதிகமாக படிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். ஸோ வந்து இவங்கள மட்டும்தான் சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து அவங்கள மட்டும்தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து இந்த 100% ரீஃபண்ட். ஸோ வந்து ஷுவராக இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு 999 பே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களோட ட்ராக்கிங் சைட் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணுவோம்.
இதே மாதிரி இந்த ட்ராக்கிங் ஷீட் நீங்கள் வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து எல்லா டாஸ்க்கையும் அட்டன் பண்ணாமே சும்மா ட்ராக்கிங் ஷீட்டில் 10, 8, 5 இந்த மாதிரி வந்து மார்க் வந்து போட்டு வச்சுக்கலாம், அப்படி தானே? ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை உண்மையாக தான் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேருந்து உங்களோட அந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கரெக்டு, எவ்வளோ இன்கரெக்டு. நீங்கள் வந்து கொஸ்டினை அன்அட்டெம்ப்ட், ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக சப்மிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க. ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்து வரும். ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து பார்த்துருக்கே வந்து மாட்டீங்க, அப்போ வந்து அன்அட்டெம்ப்ட். இந்த மாதிரி நம்ம வந்து மைக்ரோ லெவலில் எல்லாமே நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். நம்ம அதனால தான் இப்போ வந்து புது ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஜென்யூனாக எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே எந்த கொஸ்டின் நம்ம வந்து கேட்க மாட்டோம். அந்த ஃபுல் அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம். ஸோ வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வந்து தினமும் கொடுக்குற இந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு, லெசன் டெஸ்ட்டு, ஸோ வந்து தமிழுக்கான டெஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெகுலராக வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த ரீஃபண்டுக்கானது பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 150 டேஸ் டைம். நீங்கள் இந்த 150 டேஸ்க்குள்ளே 90 டேஸ் சேலஞ்ச் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். சப்போஸ் உங்களால் வந்து முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி வந்து இருக்குது, நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ 150 டேஸ்க்கு அப்புறம் அந்த ரீஃபண்ட் பாலிசி வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 150 டேஸ்க்குள்ள 90 டேஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து காமிச்சோமா நெக்ஸ்ட் லெவல். ஸோ வந்து ஸ்டேட் லெவல் ரேங்கர் ரிவிஷன் சேலஞ்சு நம்ம அதில் உங்களை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய டாஸ்க்கு, நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ரேங்கர், டாப் ரேங்கர் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட் வந்து அடுத்த லெவலில் வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவிஷன் சேலஞ்ச் உங்களுக்கு கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு அப்போ ஒரு சில ரிவிஷன் ஷீட்டில் வந்து காமிச்சோம். ஸோ நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணி நமக்கு வந்து அந்த வீக்கெண்டில் சனி ஞாயிறில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாஸ்க்காக முடிச்சிங்க, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அனுப்பணும். நம்ம வந்து இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து எல்லா அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வாரமும் கட்டாயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ட்ராக்கிங் ஷீட்டு, வீக்லி ட்ராக்கிங் ஷீட்டு, டெய்லி டாஸ்க் ஷீட்டு, லெசன் வைஸ் டெஸ்ட் ஷீட், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்பணும். நம்ம வந்து பேக்கில் அதை வந்து செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரீஃபண்ட் நாட் அப்ளிகபிள். யாருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட ட்ராக் ஷீட்டு, ஸோ அந்த ரிவிஷன் ஷீட் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்ப சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயம் எல்லாருமே வந்து அனுப்பணும். ஸோ இப்போ வந்து உங்களால் ஒரு வாரமோ 2 வாரமோ வந்து சென்ட் பண்ண முடியல, நீங்கள் அந்த வாரம் எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே நான் இந்த வாரம் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து அனுப்பணும். நான் வந்து இந்த வாரம் வந்து ஃபாலோ பண்ணல, நான் வந்து அடுத்த வாரம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம சொன்ன எல்லா டாஸ்க்கு நம்ம வந்து இப்போது ஜிஎஸ் செட்டை நீங்கள் வந்து 6 டைம் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டெய்லி டாஸ்கில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இயர் நீங்கள் 3 டைம் வந்து அட்டன் பண்ணணும், எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் வந்து 2 டைம் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலராக கட்டாயம் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து எல்லா டெஸ்ட்டும் இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சமச்சீர் புக்கே படிக்க வேண்டான்னு இருக்கோம். அப்போ நம்ம வந்து அதை உங்களுக்கு அப்படியே டெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 210 லெசன் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஜிஎஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 210 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜில் ஸோ இந்த டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 35 டெஸ்ட்டும் இது போக நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் வந்து பார்ப்பாங்க, இந்த டெஸ்ட்டே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது ஜஸ்ட்டு கதையும் கான்செப்டும் புரியுறதுக்கு தான். கட்டாயம் நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கையும் டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணணும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சமச்சீர் புக்கில் நம்ம வந்து லைன் பை லைனாக டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம், குவிஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்படி வந்து நான் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன், டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ வந்து இவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து கிடையாது. ஓகே, அதுமாதிரி வந்து 150 டேஸுக்கு அப்புறம் ரீஃபண்ட் கேட்குறவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நாளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டே 1 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 90 டேஸில் அந்த 90 டேஸ் சேலஞ்ச் வந்து முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு 60 நாள் நம்ம டைம் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 150 டேஸு. ஸோ நீங்கள் 150 டேஸ்க்குள்ளே 90 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு அந்த ப்ரூஃபெல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து இப்போது
ஒரு சில பேர் பார்த்தோம்னா கரெக்டாக 150 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ரூஃப், ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணது நம்மளும் பேக்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாமே ஜென்யூனாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் ஃபுல் அமௌண்ட் நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 டேஸில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ஆயிடும். ஸோ நம்ம பார்த்தது தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ வந்து 90 டேஸ் சேலஞ்சு நீங்கள் வந்து அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா 60 டேஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த சேலஞ்சிங்க கம்ப்ளீட் வந்து பண்ணிடணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ 150 டேஸ்க்கு மேலே ஆகிட்டு அப்படின்னாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு அதோட வந்து கோர்ஸ் வந்து முடியாது. நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் 365 நாள் நம்ம வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆக்டிவேட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கன்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்துடும், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா எக்ஸாம் வந்துடும். ஸோ 2026 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 இயரில் முடிஞ்சிடும். அப்படி தானே? அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோஸு, ஸோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், அதுக்கப்புறம் பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கான டெஸ்ட்டு, டாஸ்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் 1 இயர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சேலஞ்சில் என்னெல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சமச்சீர் புக் கம்ப்ளீட்டாக, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், லாங்குவேஜில் பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் புக் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்காக வந்து ஆட் பண்ணியிருப்போம். சூப்பர் டாஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து டெய்லி டாஸ்க்கு, வீக்லி ஷீட்டு, ட்ராக்கிங் ஷீட், அது ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சாட்டர்டே சண்டே நம்ம வந்து கேட்போம் ட்ராக்கிங் ஷீட்டு. ஸோ வந்து கரெக்டாக எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ட்ராக்கிங் ஷீட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ராக்கிங் ஷீட் நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராக்கிங் ஷீட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க இந்த 90 டேஸ் சேலஞ்சில் செப்பரேட்டாக வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாத்தையுமே வந்து இருக்கும் 7811894810. ஸோ வந்து அந்த நம்பர் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் பேட்சில் இருக்கிறவங்க செப்பரேட்டாக அந்த 90 டேஸ் சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இதை உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம். இப்போ நீங்கள் நம்மளோட ஆப்பில் இருந்து எப்படி இந்த 90 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே ஆல் கோர்சஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. போனீங்க அப்படின்னா 90 டேஸ் சேலஞ்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பைனோ கொடுத்து டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணோன்னா இந்த கோர்சஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் டெமோ வீடியோலாம் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் எல்லாருமே அந்த நம்பரை வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி எல்லா அப்டேட் நம்ம வந்து அதுலேயே வந்து அனுப்புவோம். ஓகே, இந்த 90 டேஸ் சேலஞ்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதும் முதல்ல பண்ண வேண்டியது இந்த ஆல் கோர்ஸுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை கோர்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் சேலஞ்சு, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் ஸ்டார் பேட்ச். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த வியூ கோர்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல சேலஞ்ச் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ இதை நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமே கட்டாயம் முதல்ல ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5 steps to start challenge. ஸோ இந்த வீடியோ ரெண்டாக இருக்கா 5 steps to start challenge. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.